நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். இதில் ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்மில் உள்ள நேம், பாஸ்வேர்ட், யூசர் நேம், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர், தென் அவங்க என்ன கண்ட்ரின்ற இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறோம். அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு வாங்கிட்டு தென் அவங்க க்ரியேட் அக்கௌண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒரு blank டாக்குமெண்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். டாஸ்க்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள index.html அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் HTML ஸ்கெலிட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள div ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். வெளியில் உள்ள அந்த பாடிங்கிறதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்றேன். ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ, டார்க் ப்ளூ கொடுத்துட்டேன். இப்போது வியூவில் பார்க்கலாம், டார்க் ப்ளூ வந்துச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முக்குள்ளே வரக்கூடிய ஒரு div, இதில் ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுக்குறேன். இது கொஞ்சம் லைட் ப்ளூவாக வரும். நமக்கு லைட் ப்ளூ வந்துச்சா. இதில் இதுக்கு உள்ள டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம ஃபார்ம் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார்ம் யூசர் நேம்னு ஒரு ஃபீல்டு இருந்தது. இன்புட் பிளேஸ் ஹோல்டரில் யூசர் நேம் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபீல்டு இங்கே க்ரியேட் ஆகிருக்குது. இதே மாதிரி யூசர் நேமுக்கு ஒன்று, நேமுக்கு ஒன்று, பாஸ்வேர்டுக்கு ஒன்று, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு ஒன்று, ஃபார்ம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, தென் டேட் ஆஃப் பர்த் வாங்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபீல்டாக வச்சுக்கலாம். அங்கே 3 ஃபீல்டு இருக்குது. அவங்க என்ன கண்ட்ரின்னு வாங்குறதுக்கு ஒரு கண்ட்ரி ஃபீல்டு, தென் ஒரு சப்மிட் பட்டன், ஒரு செக் பாக்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நேம் வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு நேம் வாங்கிட்டோம். இதுக்கு கீழே இந்த இடத்துல யூசர் நேம் வாங்குகிறோம். யூசர் நேம்ங்கிறது யூசர் நேம் வாங்குகிறோம். இங்கே பாஸ்வேர்ட், தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அது கீழே டேட் ஆஃப் பர்த். ஆக்சுவலாக டேட் ஆஃப் பர்த்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா டேட் ஃபீல்டு மாற்றினா அங்கே டேட் ஃபீல்டாக மாறிடும். ஓகேவா, டேட் ஆஃப் பர்த்துக்கு இங்கே லேபிள் ஒன்று கொடுக்கணும், வைக்கலாம். டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்புறம் கண்ட்ரி செலக்ட் ஃபீல்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆப்ஷன்ஸில் செலக்ட் கண்ட்ரி, தென் ஒரு செக் பாக்ஸுக்கு இது ரேடியோ பட்டன். இந்த பிளேஸ் ஹோல்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு ஹிண்ட் கொடுக்கணும். அந்த ஹிண்ட்டு ஐ அக்செப்ட்
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்தாச்சு. இதில் ஃபைனலாக சப்மிட் ப்ளேஸ் சொல்கிறீங்க நமக்கு தேவையில்லை, ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது எல்லாமே வந்துட்டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த யூசர் நேம், இங்கே நேமு, யூசர் நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், டேட்டு, இங்கே செலக்ட் கண்ட்ரி, செக் பாக்ஸு, சப்மிட், இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்குது. இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றலாம். இதை அதுக்கு மேலே ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்டைல், இந்த ஸ்டைலில் இன்புட் ஃபீல்டுன்னு வருது இல்லையா, இன்புட்டுக்கு எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன், பேடிங் 5 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ அந்த இன்புட் பாக்ஸில் இருக்க டெக்ஸ்ட் இதெல்லாம் பெருசாக இருக்குதா? ஓகே, இன்னும் கொஞ்சம் நான் கொடுத்துறேன், 7 நான் கொடுக்குறேன். இப்போது கொஞ்சம் நான் பெட்டர் வியூ இருக்குது. தென் இன்புட்டுக்கு அப்புறம் இதே மாதிரி டிசைன் தான் செலக்ட்டுக்கும் அப்ளை ஆகணும். ஸோ செலக்ட்டுக்கும் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். நம்ம மல்டிபிள் செலக்டார்ஸை கமா போட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்புட்டு அப்புறம் செலக்டு அப்படின்னு இங்கே ரெஃபரன்ஸ் ஆகும். ஓகேவா? அப்போது சேம் டிசைன்ஸை இப்படி அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போது இந்த ரெண்டையும் இங்கே வச்சாச்சு. இதுக்கும் வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்கும் இந்த இன்புட்டோட மார்ஜின் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஐடியில் ஃபார்ம் கண்டெய்னர் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஐடியை நான் கால் பண்ணுறேன். ஐடி சிஎஸ்எஸில் கால் பண்ணுறதுக்கு ஹேஷு ஃபார்ம் கண்டெய்னர் பேடிங் 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இந்த கண்டெய்னருக்கும் உள்ள இன்புட் ஃபீல்ட்ஸ்க்கும் இடையில ஒரு சின்ன ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்குதா? இதுக்கு தான் பேடிங் யூஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பேடிங்ஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து ஒரு 30 வச்சுக்கிறேன். 30 வைக்கும்போது இங்கே வந்துட்டு நமக்கு வருது. ஓகேவா? இப்போது இந்த இன்புட் ஃபீல்டுக்கு பார்டர் ரேடியஸ் கொடுக்குறேன். ஒரு சின்ன கர்வ் இருக்குது. இந்த கர்வ் வந்துட்டு இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ஒரு கர்வ் இருக்குது. தென் இங்கே பட்டனுக்கு நல்லாவே கர்வ் இருக்குது. இந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நான் பார்டர் ரேடியஸ்னு ஒன்று கொடுக்குறேன். பிக்சல். இப்போ எல்லாத்துக்குமே பார்டர் ரேடியஸ் வந்துடுச்சு. பார்டர் நன். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு பார்டர் நமக்கு தேவையில்லைன்றதுனால பார்டர் நன் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் இடையில ஸ்பேஸ் இல்லை, அதனால் எல்லாத்துக்குமே மார்ஜின் ஆட் பண்ணுறேன். மார்ஜின் 5 பிக்சல் ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு கிளியரான ஃபார்ம் ஒன்று கிடச்சிருச்சு. தென் இந்த ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட கலர் வந்துட்டு ஒயிட்டாக வேணுன்றதுனால ரேடியோ ஓகே, இதில் இங்கே ஐடி வைக்கிறேன். ஐடி டேர்ம்ஸ், இந்த ஐடியை சிஎஸ்எஸில் கால் பண்ணுறேன். terms color white. ஓகே, ஏன் இந்த ஒயிட் இங்கே அப்ளை ஆகலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது இந்த டேர்ம்ஸுக்கு வெளியில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்துட்டு இங்கே அப்ளை ஆகலை. இதை ஒரு ஸ்பேன் டேக்குள்ளே வைக்கிறேன். ஸ்பேனுக்கு இந்த ஐடியை நான் இந்த ஸ்பேன் டேக் கொடுக்குறேன். ஓகே, இந்த செக் பாக்ஸ் வந்துட்டு இதோட கண்டினியூஷனாக இருக்குது. ஸோ அதை நான் கீழே வர்றதுக்காக ஒரு பிரேக் கொடுக்குறேன். அடுத்த லைனில் வந்துச்சா, அதே மாதிரி இந்த பிஆரை காப்பி பண்ணிவிட்டு
அந்த சப்மிட் பட்டனுக்கு இடையில நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது அது கீழே வந்துடுச்சு. இப்போ இந்த சப்மிட் பட்டனுக்கு வந்து டிசைன் பண்ணலாம். இன்புட்டு சாரி இப்போ இந்த சப்மிட் பட்டன் டிசைன் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன். பட்டன் சப்மிட் அப்படி கொடுக்குறேன். இந்த பட்டன் சப்மிட்டை நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஐடி பட்டன் சப்மிட்டு, இந்த பட்டனுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் டார்க் ப்ளூ, கலர் ஒயிட், பேடிங் 3 பிக்சல், ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸோ 10ன்னு வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, இந்த பட்டன் வந்துட்டு இங்கே சென்டரில் நமக்கு வேணும். அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஓகே, இந்த பட்டன் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ரேடியஸ் தேவை. பார்டர் ரேடியஸ் 30 பிக்சல் அப்படி கொடுக்குறேன். இங்கே நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் வந்துடுச்சு. ஓகேவா? தென் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகணும். ஃபார்மில் நம்ம எங்கே போகணுன்ற டெஸ்டினேஷன் கொடுக்கணும். தென் மெத்தட் என்னன்னு கொடுக்கணும். மெத்தடில் 2 டைப் இருக்குது, கெட் அண்ட் போஸ்ட். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் வச்சு நம்ம எங்கே போகணும் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். ஃபார்ம் சப்மிட் டாட் பிஹெச்பி. பிஹெச்பியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறதுனால பிஹெச்பின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த ஃபார்மோட ஆக்ஷனில் ஃபார்ம் சப்மிட் டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுக்குறேன். இது ஏன்னா இது இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்றதுனால. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிஹெச்பியில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி எண்ட் பண்ணுறதுன்னு. இதில் வரக்கூடிய இன்புட் வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்காக நம்ம எங்கே இந்த ஃபார்மில் என்ன மெத்தடில் அனுப்புகிறோமோ அந்த மெத்தடில் தான் அங்கே ரிசீவ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல கெட்டுன்னு அனுப்புகிறேன். ரிசீவ் பண்ணும்போது $_get அப்படின்னு ரிசீவ் பண்ணணும். ஓகே, ஃபார்ம் டேட்டா ரிசீவ் பண்ணும்போது நம்ம இங்கே இன்புட் ஃபீல்டுக்கு என்ன நேம் வச்சுருக்கோமோ, இங்கே நேம் இன்னும் வைக்கல, நம்ம நேம் வச்சுக்கலாம். நேம் தான். இந்த இடத்துல நேம் வந்து நேம் யூசர் நேம் அப்படின்னு வைக்கிறேன். நேம் பாஸ்வேர்டு நேம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு டேட்டுக்கு டேட் ஆஃப் பர்த் அப்படி வைக்கிறேன். தென் செலக்ட் ஃபீல்டுக்கு கண்ட்ரி, இதில் ஒரு வேல்யூ கொடுத்து வைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு கண்ட்ரி இருக்கணும்ல. இந்தியா. சேம் இந்தியா நமக்கு வெள்ளத்தனுக்காக கொடுக்குறேன். தென் யூஸ்வலாக இந்த ரேடியோ பாக்ஸுக்கு ஒரு நேமு accepted is accepted. ஓகே, இப்படி கொடுக்குறேன். இங்கே என்ன நேமெல்லாம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமை நம்ம இங்கே வாங்க போகிறோம். காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்டர் $நேம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போது இங்கேருந்து ஒரு ஃபார்ம் ஒன்று சப்மிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது இங்கே ரன் ஆகாது. ஸோ நம்ம வெப் ப்ரௌசருக்கு ஸ்விட்ச் ஆகிடலாம். காப்பி பார்த்து கொடுத்துட்டு தென் என்னோடய ப்ரௌசருக்கு வந்துட்டேன். இந்த ப்ரௌசரில் என்னோடய யூஆர்எல் கொடுத்து என்ட்ரி கொடுக்குறேன். ஃபார்ம் இங்கே ஓப்பன் ஆகிருக்குது. இந்த ஃபார்மில் நேம் கொடுக்குறேன். இங்கே ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குது. இந்த ஃபார்மில் என்னோடய நேம் கொடுக்குறேன், ஜான். யூசர் நேம் ஜான் 123, பாஸ்வேர்ட் 123456, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் 123456, டேட் ஆஃப் பர்த்தில் ஏதோ ஒரு டேட் கொடுக்குறேன், கண்ட்ரியில் இந்தியா. தென் ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் சப்மிட் கொடுக்கும்போது நமக்கு இங்கே வரல. ஓகே, நம்மளோட ப்ரௌசருக்கு வந்தாச்சு. இதில் சிஎஸ்எஸ்க்கு உள்ள டாஸ்க் 1 நம்ம ப்ரௌசரில் வந்துட்டு டாஸ்க்குள்ளே வந்துட்டோம். இந்த டாஸ்கில் இப்போது நம்ம வெப் பேஜ் ஓப்பன் பண்ணிருக்கோம். இதில் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணுறதுக்கு ஜான் 00 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. தென் இங்கே வந்து டேட்டா பர்த் சூஸ் பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு டேட்டு. தென் இந்தியா. நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். நமக்கு என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஜான் சொல்லிட்டு இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது கெட்டுன்னு ஒரு மெத்தடில் நம்ம அனுப்பியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா யூஆரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ அது அப்படியே இங்கே வருது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபார்மில் கெட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கோமா, அந்த கெட்டை வந்து போஸ்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இந்த கெட்டை வந்து இங்கே போஸ்ட்டுன்னு மாற்றுறேன். போஸ்ட்டுன்னு மாற்றிட்டு நம்மளோட ப்ரௌசருக்கு வந்துடுறேன். இதில் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இங்கே மறுபடியும் ஜான் 123 யூசர் நேம் 123456 12345 இந்த இடத்துல டேட்டா பர்த்தில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரி வந்து இந்தியா அக்செப்ட் பண்ணுறேன். தென் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுக்கும்போது நமக்கு இங்கே ஒரு எரர் அடிக்குது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுறோமோ அந்த ஃபார்மேட்டில் தான் ரிசீவ் பண்ணணும். இங்கே எல்லாத்தையும் நம்ம கெட்டுன்னு வாங்கியிருக்கோம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல $_போஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, நம்ம கெட்டு மெத்தடில் அனுப்பும்போது கெட்டில் ரிசீவ் பண்ணோம், போஸ்ட் மெத்தடில் அனுப்பும்போது போஸ்ட்டில் ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேம்னு ஒன்று வந்திருக்கு. முன்னாடி நமக்கு இங்கே வந்த மாதிரி எந்த டீட்டெயிலும் இங்கே வரலை. இப்படி தான் வந்து ஒரு ஃபார்மை ஃப்ரண்ட் எண்டில் சப்மிட் பண்ணிட்டு பேக் எண்டில் ரிசீவ் பண்ணணும். ஐ ஹோப் ஓகே. இது வரைக்கும் நம்ம டுட்டோரியலில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. HTML, CSS அப்புறம் PHP பார்த்துருக்கோம். இது பேக்கெண்டில் இன்ஃபர்மேஷன் எடுத்து வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி SQLலேருந்து டேட்டா நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கிறது, இந்த PHPயில் வாங்கின டேட்டா எப்படி நம்ம SQLில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டுட்டோரியலில் இன்னும் டீப்பான விஷயங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா பேசஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை இதில் டவுட்ஸ் எதாவது கிளியர் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட நாலேஜை க்ரோ பண்ண முடியும். அந்த எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயம் படித்தோம் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம செஞ்சு பார்க்க மட்டும்தான் நமக்கு லைஃப்பில்
ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். அந்த ரொட்டீன் ஆகிற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு மனசில் ஆழமாக பதிக்கும். அதை வச்சு நிறைய விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும்போது அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும், ப்ராக்டிஸ்லேயும் இருக்கும். இங்கே பார்க்குற டுட்டோரியலை பார்த்ததோடு நிறுத்தாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய விரைவில் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ணி கொடுப்போம். ஓகேவா?